இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிபி ரைஸ் ஆயிருக்கு. மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஆமாம், என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அன்கான்சியஸ் ஆயிருக்கீங்களா? இல்லை டாக்டர், அது மட்டும் இல்லாமல் பால்பிடேஷன் இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி இருக்கிறது நேச்சுரலா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமா? பால்பிடேஷன் இருக்கா? ரீசெண்ட் டேஸ்ல உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் மாறி இருக்கா? இல்லை டாக்டர். ஏன் கேட்குறேன்னா, பிபி அதிகமாக இருக்கு. டென்ஷன் இருந்தால் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. பால்பிடேஷனும் வரும். யூஸ்ஃபுல்லான்னு கேட்டா எஸ், பட் அதுக்காக இப்படி கேஷுவலாக எடுத்துக்க முடியாது. ப்ராப்ளம் மோர் தென் 2 டேஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு செக் பண்ணி பார்த்துறது நல்லது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர். அது மட்டும் இல்லாமல் மைண்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் போயிட்டே இருக்கு டாக்டர். விஷுவலாக ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வருது, பட் அது என்னங்கிற கிளாரிட்டி மட்டும் எனக்கு வரல. இது எப்பலேருந்து இருக்கு? ஆக்சுவலி நேற்று என்னோட ஆஃபீஸில் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடெண்ட். என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள சேவ் பண்ண ட்ரை பண்ணப்போ எனக்கு தலையில் லைட்டாக அடிபட்ட மாதிரி இருந்துச்சு. அப்போலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி விஷுவல் வந்துக்கிட்டே இருக்கு டாக்டர். ரைட், மேபி அந்த ஆக்சிடென்ட் கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஜஸ்ட் பிகாஸ் ஃபயருக்குள்ளே நீங்கள் போனப்போ உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கணும். ஏதாவது ஆயிடுமோங்கிற பதட்டத்தில், இன்னொருத்தவங்களை காப்பாற்றணுங்கிற டென்ஷனில் நீங்கள் ஆக்ட் பண்ணதால உங்களுக்கு இந்த மாதிரி விஷுவல் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். மேபி இது ட்ரிகர் பால்பிடேஷன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்திருக்கீங்களா? இல்லை. ஆமா ஆதி, இதே மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அப்பவும் நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. அது உங்களுக்கு வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியாது. ஆதிக்கு எதுக்காக இந்த மாதிரி ஆகுது? ஒருவேளை அந்த துரை சொன்ன மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ? ஆதிக்கு அவரோட பழைய நினைவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆதிக்கு பாரதியை பத்தின உண்மையெல்லாம் தெரிய வந்துருச்சா என்ன? கடவுளே, அது மட்டும் நடந்துடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, ஆதியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பாரதியை பத்தின உண்மை ஆதிக்கு தெரியவே கூடாது. அது நடந்துடவும் கூடாது.